Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு vlog தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு ஈவினிங் வந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் வரேன்னு சொல்லிருந்தாங்க. இந்த மாதிரி பொங்கசீர் வந்து எப்பவுமே கொடுப்பாங்க வருஷம். சோ அதுக்கு வந்து இன்னைக்கு பிஃபோராவே வந்துட்டாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படினா பொங்கலுக்கு முதல் நாள் தான் வந்திருந்தாங்க. சோ இன்னைக்கு இந்த vlog ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரஸ்டா தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் அவங்க வரதுக்கு முன்னாடி ஈவினிங்கே வந்து நான் ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டர் பன்னீர் பண்ண போகிறேன். ஸோ மட்டர் பன்னீரும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய முந்திரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 முந்திரி பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணி இதை வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நம்ம வதக்க போகிறதில்ல, வெறும் வெங்காயமும் முந்திரி பருப்பு மட்டும் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. ஸோ அதுக்கிடையில் ஒரு 4-5 ஆப்பிள் தக்காளி, பெங்களூர் தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா ஃபைன் பியூரி மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் வந்து பியூரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் முந்திரி பருப்பை வந்து ஜாரில் போட்டு அதையும் வந்து ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கடாயில் வந்து 1 கியூப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. 4 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன், 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு த்ரோட் த கிரேவி வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும். லைட்டாக எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் பவுடர்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைஸ் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம பட்டரில் ஆட் பண்ணிட்டோம். இதோடு சேர்த்து இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் கிரேவி. எல்லா மசாலாவும் பார்த்திங்கன்னா டக்குன்னு குக் ஆயிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் முந்திரி பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மார்கழி மாதம் வந்து அம்மா அப்பா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வெஜ்லேயே எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டர் பன்னீர் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் முழு இஞ்சி பூண்டே வந்து வெங்காயம் வதக்கும் போதே வதக்கிட்டு அதையும் வந்து நீங்கள் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பியூரியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவுமே வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம். 1 கப் அளவுக்கு நான் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வந்து பன்னீர் க்யூப்ஸும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ கிரேவி வந்து நல்லா குக் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணாலே அது வந்து ஈஸியாக குக் ஆயிரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி கிரேவிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ஆயிரும். அதனால் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டர் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட மட்டர் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதை ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3:30க்கு தான் ஃபோன் பண்ணி வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு போயிட்டு பன்னீர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 o'clock அவங்க வராங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்தோடனே வந்து அவங்க கவனிக்கிறதுக்கும் வந்து டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ சூப்பரான மட்டர் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
ஸோ கடாயில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சிலிகான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாகவே வந்து வைப் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன அரைச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு ஊத்தாப்பத்துக்குலாம் வந்து ஒரு கார சட்னி வேணும், அதே மாதிரி ஒரு தேங்காய் சட்னி வேணும். ஸோ கார சட்னிக்கும் வந்து சைட்லேயே வதக்கிட்டு அதையும் வந்து இப்போ அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பூண்டு, வரமிளகா, வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போட்டு ஒரு கார சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வச்ச பன்னீர் மட்டர் கிரேவி ரெடியாக இருக்குது. இதில் வந்து தேங்காய் சட்னி இருக்குது. எங்கள் அத்தை வந்து ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ சைடிஷ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஊத்தாப்பம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட், ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப், கொத்தமல்லி இதெல்லாமே போட்டுட்டு சாப்பரில் வந்து ஒன்றா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஊத்தாப்பம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லா ப்ரிப்ரேஷனும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கால் பண்ணேன். வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆதோட்ட சொன்னோன்னே ஓடி போய் கதவை திறந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் கரெக்டாக 6 o'clock வந்து வந்துட்டாங்க. அம்மா அப்பா வராங்கன்னு சொன்னோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதோ எப்போ வருவாங்க கேட்டே இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். வந்தோடனே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்காக வந்து ஹோம்மேட் ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். 2 பேத்துக்குமே வந்து ப்ரௌனிஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதே வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு அது வாங்கி ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். அவனில் வந்து 1 minute ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பேக்கெட்டும் வாங்கி வச்சுருந்தேன். ரிலையன்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீசர்லேயே வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிராண்ட் வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி டக்குன்னு யாராவது கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ கூட நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மசாலா பேக்கெட் இருக்கும், பெரிய பெரிய மசாலா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த பெரிய பெரிய மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ வீட்லேயே நம்ம இந்த மாதிரி குயிக்கான ஒரு ஸ்நாக் வந்து கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இது மேலே லேசாக பெரிய பெரிய மசாலா வந்து தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஸ் ஜால்பினோ டிப் வந்து கொஞ்சம் வைக்கிறேன். இது வந்து வீபா பிராண்டோடது. இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோடு தொட்டு சாப்பிடும்போது. அதனால் ஆளுக்கு கொஞ்சம் இதை வச்சுட்டு அந்த டிப்பும் கொஞ்சம் வச்சுருக்கேன். போய் அவங்களுக்கு கொடுத்துடலாம். டெய்லி ஈவினிங் வந்து மாமா வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டனால அவங்களும் வேணான்ட்டாங்க. நெக்ஸ்ட் அப்பா அம்மா 2 பேத்துக்குமே வந்து பிளாக் காஃபி போட்டு கொடுத்தேன். அப்பாவும் மாமாவும் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் அம்மாவும் அத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம எல்லா திங்ஸையும் வந்து அப்பப்போ கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும், நிறைய பாத்திரமும் வந்து விழுகாது. ஸோ அப்பப்போ கவுண்டர் டாப்பையும் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸு, காஃபி இதெல்லாம் கொடுத்தது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ டின்னர் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன். சைடில் வந்து ஊத்தாப்பமும் ஊற்றிக்கலாம். அத்தை வந்து சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து ஊத்தாப்பமும் சப்பாத்தியும் சுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஊத்தாப்பத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக குக் ஆயிரும். நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. சப்பாத்திக்கு வந்து எப்போவுமே ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். கீ போட்டு சுடும்போது சப்பாத்தி வந்து சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சைட் பை சைடு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. சர்வ் பண்ணிடலாம். அப்பாவும்
அம்மாவும் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம எல்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தட்டில் வந்து செப்பரேட்டாக எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டாங்க பூஜை ரூமுக்கு முன்னாடி. இப்போ வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணி எங்கள் எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் சீர் கொடுப்பாங்க. வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். போன வருஷம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பொங்கல் விலாக்லேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த பொங்கல் விலாகோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பொங்கல் சீருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அரிசி, அதுக்கப்புறம் இந்த திராட்சை, அப்புறம் ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம், அதே மாதிரி பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி மல்லிகை ஜாமானம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு, வெத்தலை, தேங்காய் பழம், அப்புறம் காய்கறிகள் பொங்கல் அன்னைக்கு என்னென்ன காயெல்லாம் வந்து நம்ம சமைப்போமோ அந்த மாதிரி காய்கறிகள்லாம் வாங்கிடுவாங்க. மெயினாக வந்து பொங்கல் சீருக்கு வந்து பாத்திரம் ஏதாவது வந்து கிஃப்ட் பண்ணோம். போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் குக்வேரோட அந்த செட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ வருஷம் வருஷம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட இல்லாதது எனக்கு வந்து தேவைப்படுற மாதிரியான திங்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி வாங்கிப்பேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அரிசி அதுவும் வச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே கொடுத்தாங்க. அடுத்து வந்து ஆதுவையும் வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் வந்து அப்பா வந்து பணம் வச்சு கொடுத்தாங்க. பொங்கல் சீர்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. டேடிக்கு மட்டும் டின்னர் சர்வ் பண்ணிடலாம், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேடிக்கு வந்து டின்னர் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். சிம்பிளான ஒரு வெஜ் டின்னர் தான். சப்பாத்தி, பன்னீர் மட்டர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி, இதுதான் வந்து டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நானும் பழனி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆதவ் வந்து கூட்டிகிட்டு ரவுண்ட் அடிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாமே வந்து சொல்லிவிட்டு எங்களை வந்து மாட்டு பொங்கலுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. நான் போகும்போது ஆதவ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட ஊருக்கு போகணுன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. இப்போ எப்படியா இருந்தாலும் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்துக்கு அழுதுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் போகும்போது அழுக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட அனுப்பிச்சி வச்சிட்டோம். அப்புறம் இவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு அதான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு 2 சைஸில் வாங்கியிருந்தேன். லெட்டு வந்து கிளாஸாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பாட்டம். ஸோ நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரேவி அதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் அயர்ன் பேனு. இது வந்து ஆம்லேட் இதெல்லாம் போடுறதுக்கு, இல்லை கொஞ்சமாக ஏதாவது நம்ம வதக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம சாம்பார், ரசம் இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தட்டு மேட்ச் பண்ணி அது வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பூல தட்டு. ஃபஸ்ட்லாம் வந்து பித்தளை தட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் டிசைன் போட்டு வரும். இது வந்து நல்லா ப்ளைனாக இருந்துச்சு. வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு அதுக்கெலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் இருந்துச்சு. இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிவ்யூ வந்து நான் செப்பரேட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை டம்ளர் வந்து வாங்கியிருந்தேன். தண்ணி குடிக்கிற டம்ளருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மற்ற பிராண்ட் டம்ளர்ஸை விட பட்டர்ஃப்ளை பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எத்தனை நாள் ஆனாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா நீட்டாக அதே மாதிரி இருக்கும். அதனால் அது வாங்கியிருந்தேன். அப்புறம் 2 சின்ன கப்ஸ் வாங்கியிருந்தேன். ஸ்கொயர் சைட் பிளேட் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு 4 பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்நாக்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்வீட்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 பீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த வருஷம் பொங்கல் சீருக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி வாங்கினது. ஸோ நமக்கு என்ன தேவை, எந்த ஐட்டம் இல்லையோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷாப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மா வீட்டு பொங்கல் சீர் வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம பொங்க வைக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் vlog வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பொங்கல் vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.